ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு, வரும் வாரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய லாஸ்ட் வீக்கினுடைய சார்ட். இது மண்டேலேருந்து ஆரம்பித்து ஃப்ரைடே வரைக்கும். இப்போ நம்ம மார்க்கெட் லாஸ்ட் வீக் மண்டே பார்த்தோம் அப்படின்னா சேம் இதே லெவல்ஸ், இந்த ரெட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மண்டே மேலே போயிருக்கு. 24,474 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. 24,100 வரைக்கும் திரும்ப அடுத்த ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி திரும்ப இந்த லெவல்ஸ்லேயே சப்போர்ட் எடுத்து 24,200 சப்போர்ட் எடுத்து திரும்ப பார்த்தோம் அப்படின்னா மேலே அப்சைடு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப பிரேக் ஆகிருக்கு. 24,564 வரைக்கும் மேலே போய் க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா வாரத்தினுடைய கடைசி நாள் 24,541 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 24,500க்கு மேலே தான் க்ளோசிங் ஆகிருக்கு. கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 397 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இது நம்ம ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து, ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு வாரத்தினுடைய கடைசி நாள். அதனால் நம்ம மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ திரும்ப வரும் நாட்களில் இப்போ நமக்கு பிரேக் அவுட் லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,650 இது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணோம். கீழே திரும்ப சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 24,480 பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இப்போ கம்மிங் மண்டே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஒரு கேப் அப் இந்த லெவல்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி திரும்ப இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கட்டுற மாதிரி ஒரு ஃபேக்காக காமிச்சிட்டு திரும்ப இங்கேருந்து திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலேயே மார்க்கெட் போய் திரும்ப மேலே போகுது. அப்படிங்கும்போது அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். 24,840 இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகும். இது 650க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கணும். இன்கேஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் கேலையில் ஓப்பனே பார்த்தீங்க அப்படி கேப் அப்பில் காமிச்சிட்டு திரும்ப கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப மேலே இந்த லெவல்ஸை உடச்சி நல்லா மேலே போக முடியல, மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே வரும்போது நல்லாவே செல்லிங் ஆகும். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் அதாவது 420 300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய கம்மிங் நாளுக்கான ஒரு லெவல்ஸ். அதாவது பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படிங்கிறது 24,650க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டுமே கோ டு லாங். அப்படி அந்த லெவல்ஸை சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியல அப்படின்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் அண்ட் செல் தான் மார்க்கெட்டு. திரும்ப கீழே வரும். கீழே இந்த சப்போர்ட் ஜோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த லெவல் சப்போர்ட் எடுக்க முடியலன்னா திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட் லெவல்ஸ் இதுதான் 24,200 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டை ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த லெவல்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப மேலே 800 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டேஸ்க்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது லாஸ்ட் வீக் மண்டேலேருந்து ஃப்ரைடேக்கான ஒரு மூமெண்ட். இது மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன், அதாவது கீழே மார்க்கெட் இங்கே 50,000 சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிருக்கு. 50,750 வரைக்கும் போயிட்டு அடுத்தடுத்த நாட்களில் கீழே வந்திருக்கு. டியூஸ்டே வெனஸ்டேலாம் கீழே வந்துட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி திரும்ப கீழே வர மாதிரி இங்கே 49,800 சப்போர்ட் எடுத்திருக்கு. 49,800 சப்போர்ட் எடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா 50,500க்கு மேலே தான் பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. வாரத்தினுடைய கடைசி நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஒரு 790 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோசிங் ஆகிருக்கு. 50,516 இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்து நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி தொடருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரும் நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பிரேக் அவுட் லெவல். அதாவது 50,800 இந்த ரேஞ்சை உடைச்சி மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். இந்த லெவல்ஸ் வரும் 50,800 இந்த லெவல்ஸை உடைச்சி மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ரிமைனிங் கோ டு லாங் அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
அப்படி இந்த லெவல்ஸை உடைச்சி மார்க்கெட்டால் க்ளோஸ் ஆக முடியல, பேங்க் நிஃப்டியால் அந்த லெவல்ஸை உடைச்சி மேலே போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து கீழே தான் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ்லேருந்து வந்து திரும்ப சப்போர்ட் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே தான் வந்திருக்கு. அகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியாத பட்சத்தில் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. திரும்ப உடச்சி நல்லா கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா 48,000 வந்து பிரேக் பண்ணிடும். அப்படி இன்கேஸ் இந்த லெவல்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான பிரேக் அவுட் லெவல், அதாவது 50,800 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடுக்கான பிரேக் அவுட் லெவல். இந்த 50,800 தான் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலேயே சஸ்டெயின் ஆகி நின்னால் மட்டுமே பேங்க் நிஃப்டி லாங்கு. அப்படி கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல கீழே வருது அப்படின்னா இந்த 50,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சி போனால் லாங்கு, இந்த லெவல்ஸை உடைச்சா ஷார்ட்டு. இந்த மிடில்லே இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருக்கும்போது செல்லிங், இந்த லெவல்ஸ் லோவில் இருக்கும்போது பையிங்கு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டேஸுக்கான ஒரு பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. மெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,800 பிரேக் அவுட் லெவலில் பையிங்கு, திரும்ப வந்து பார்த்தீங்க 49,800 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் லெவல் பார்ட் வந்து செல்லிங்கு. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கான ஒரு மூமெண்ட்டு அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த லெவல்ஸு அல்லது இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.